அப்பாவின் ரகசியத்தை தெரிந்து கொள்வதற்காக அம்மாவின் போர்வையை எடுத்துக்கொண்டு நான் அப்பாவின் அறைக்கு சென்றேன். அந்த உண்மையை அறிந்தால் உங்கள் உணர்வுகள் உறைந்துவிடும். நான் கண்விழித்து பார்த்தபோது அம்மா என் படுக்கைக்கு அருகில் அமர்ந்து விம்மி விம்மி அழுது கொண்டிருப்பதை கண்டேன். அம்மாவை இப்படி பார்ப்பது என் இதயத்தை துண்டிக்கச் செய்யும். ஆனால் என்னால் அவரிடமும் எதுவும் கேட்க முடியவில்லை. அடிக்கடி காலையில் அம்மாவின் நிலைமை இப்படிதான் இருக்கும். சிறிது காலத்திற்கு முன்பு நான் அம்மாவிடம் கேட்டேன், ஏன் காலையில் அப்பாவின் அறையிலிருந்து வரும்போது இவ்வளவு அறிகுறிகள் என்று. ஆனால் அம்மா பதில் சொல்லாமல் என்னை அதட்டினார். அவர் அறையிலிருந்து வெளியே வரும்போது அம்மாவின் தோற்றம் மிகவும் விகாரமாக இருக்கும். கலைந்த தலைமுடி மற்றும் கிழிந்த பழைய துணிகள் ஏதோ ஒரு பெரிய கொடுமையை செய்வது போல் இருக்கும். சில ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கியது. நான் வளர வளர இது எனக்கு பெரிய ஆச்சரியமாகவும் அச்சமாகவும் இருந்தது. என்னப்பா இரவு முழுவதும் என் அம்மாவுடன் அப்படி என்னதான் செய்கின்றார் என்பதை அறிய எனக்குள் ஒரு வெறி பிடித்து இருந்தது. இந்த கேள்வி என்னை நிம்மதி இழக்கச் செய்தது. எனக்கு இப்போது வயது 15. என்னால் பல விஷயங்களை நன்றாகவே புரிந்து கொள்ள முடியும். அம்மாவின் அழுத முகம் ஏதோ ஒரு கட்டாயத்தில் எச்சரிக்கையாகவும் எனக்கு தெரிந்தது. ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், அம்மா அறையிலிருந்து வரும்பொழுது அழுது கொண்டே வருவார். ஆனால் அப்பா வெளியே வரும்போது அவர் முகத்தில் ஒரு வசீகரமான புன்னகை இருக்கும். அவரை பார்த்தால் மீண்டும் இளைஞன் ஆகிவிட்டது போல் தோன்றும். ஏதோ ஒரு பாடலை முணுமுணுத்துக் கொண்டே மிகவும் மகிழ்ச்சியாக வருவார். ஆனால் அம்மாவும் அப்பாவும் அறையிலிருந்து வந்த பிறகு அம்மா மீண்டும் அப்பாவுக்கு முன்னால் செல்லவே பயப்படுவார். அப்பாவின் காலை உணவு கூட என் மூலமாகவே டைனிங் டேபிளுக்கு அனுப்பி வைப்பார். அவர் நாள் முழுவதும் சமையல் அறையிலேயே நின்று அழுது கொண்டிருப்பார். அல்லது குளியல் அறையில் சென்று கதவை அடைத்துக் கொள்வார். அம்மாவின் நிலையை பார்த்தபோது எனக்கு பரிதாபமாக இருக்கும். நான் 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தேன். காலை உணவை கொடுத்துவிட்டு பள்ளிக்கு கிளம்பினேன். ஆனால் நான் நாள் முழுவதும் என் மூளையில் அம்மாவை பற்றிய சிந்தனையே ஓடிக்கொண்டிருக்கும். ஒருமுறை கூட அப்பா கவலையாகவோ அல்லது பதற்றமாகவோ இருப்பதை நான் பார்த்ததில்லை. அவர் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே உணவருந்துவார். அவர் முகம் மலர்ச்சியாகவே இருக்கும். ஆனால் அம்மாவை பார்த்தால் எந்த நேரத்திலும் அம்மாவிற்கு ஏதோ ஒன்று ஆகிவிடும் என்பது போல தோன்றும். காலை உணவு தயாரிக்கும் போது அம்மாவின் உடல் நடுங்குவதை நான் பலமுறை கவனித்திருக்கிறேன். இரவு நேரத்தில் அப்பா அப்படி என்னதான் செய்கிறார் என்று அம்மாவிடம் கேட்க துடிக்கின்றேன். ஆனால் அப்பாவின் பெயரை சொன்னாலே அம்மாவின் முகத்தில் மரண பயம் தெரியும். அம்மா ஒவ்வொரு இரவும் அப்பாவின் அறையில் தூங்குவதில்லை. என்னுடன் தான் தூங்குவார். என்னால் படிப்பில் கவனம் செலுத்த முடியவில்லை. வீட்டில் மனம் ஒட்டவில்லை. என் அம்மாவை எப்படியாவது அப்பாவின் அருகே செல்லவிடாமல் தடுக்க வேண்டும் என்று என் இதயம் விரும்பியது. ஆனால் அப்பாவை என்னால் எதுக்கும் தடுத்து நிறுத்த முடியாது. அப்பா என் முன்னால் அம்மாவிடம் மிகுந்த அன்புடனும் அக்கறையுடனும் தான் நடந்து கொள்வார். வீட்டில் இந்த சூழல் என்னை எவ்வளவு பாதித்தது என்றால், நான் அரையாண்டு தேர்வு மோசமாக தோல்வியடைந்தேன். நான் தேர்வு முடிவுகளை பெற்றோரிடம் சொல்லவில்லை. ஆனால் என் நண்பர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஏனென்றால் நான் படிப்பில் கெட்டிக்கார பெண். என் கவனம் எங்கே இருக்கிறது என்று அவர்கள் அடிக்கடி என்னிடம் கேட்பார்கள். நான் என் தோழியிடம் என் அம்மாவையும் என் அப்பாவையும் பற்றி சொன்னேன். அதற்கு அவள், உன் அப்பா ஆங்கில படங்கள் எதுவும் பார்க்கிறாரா என்று என் தோழி கேட்டாள். திடீரென்று கேட்டாள். இதை கேட்டு நான் ஒன்றும் புரியாமல் அவளை பார்த்தேன். படங்களுக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? அவள் என்னை ஒரு விசித்திரமாக பார்த்தாள். ஆனால் எனக்கு புரியவில்லை. அவள் பேச்சை மாற்றினாள். அவள் என் சிந்தனையை மாற்றினாள். என் சிந்தனை எந்த ஒரு கேள்வியிலேயே நின்றது. என் தோழி ஏன் இப்படி கேட்டாள்? நான் வீட்டிற்கு வந்தபோது அம்மாவின் நண்பர் அங்கே அமர்ந்திருந்தார். அவர் மதிய நேரங்களில் வீட்டிற்கு வருவார். அவரும் அம்மாவும் சிறுவயது நண்பர்கள். அவரு துபாய்க்கு சென்ற பிறகு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் திருமணம் நடந்தது. சில ஆண்டுகளுக்கு முன்பு எல்லாம் சரியாக இருந்திருக்கலாம். அல்லது நான் சிறு பிள்ளையாக இருந்ததால் எனக்கு எதுவும் புரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாகவே அம்மாவின் நிலைமை எனக்கு தெளிவாக புரிகிறது. என் அப்பா ஒரு நல்ல மனிதர் இல்லை என்பதும், என் அம்மாவின் துன்பத்திற்கு அவர்தான் காரணம் என்பதும் எனக்கு தெரியும். இந்த எண்ணம் என் அப்பாவின் மீது எனக்கு வெறுப்பை உண்டாக்கியது. என் அம்மாவின் நண்பர் ஓராண்டுக்கு முன்புதான் இந்தியாவிற்கு திரும்பியிருந்தார். அவர் அடிக்கடி அம்மாவை பார்க்க வருவார். ஆனால் அவர் வருவதில் அம்மாவுக்கு விருப்பமில்லை. அவர் சென்ற பிறகு தினமும் அவர் வருவதை உன் அப்பா அறிந்தால் விபரீதமாக நடந்துவிடும் என்று அம்மா என்னிடம் கூறுவார். அப்பா காலையில வேலைக்கு சென்று இரவில்தான் வீடு திரும்புவார். அவருக்கு எப்படி தெரியும் என்று நான் அம்மாவுக்கு ஆறுதல் கூறினேன். எனக்கும் அம்மாவின் நண்பரை மிகவும் பிடிக்கும். அவர் வந்து அம்மாவின் மனநிலைமையை மகிழ்ச்சியாக ஆக்கிவிட்டு செல்வார். எனக்கும் நிறைய பொருட்கள் வாங்கி வருவாரு. அப்பாவின் வருமானம் மிகவும் குறைவு. குடும்பத்தை நடத்தவே சிரமம். அப்படிப்பட்ட நிலையில் அப்பா போன்ற ஒரு கொடூரமான மனிதருடன் அம்மா எப்படி வாழ்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை. அன்றிரவு நான் எனக்கும் அம்மாவுக்கும் படுக்கையை தயார் செய்து கொண்டு கண்களை மூடி படித்திருந்தேன். சிறிது நேரத்தில் அப்பா அறைக்குள் வந்தார். அப்பா அம்மாவை தன்னுடன் வருமாறு அழைத்தார். அம்மா மெதுவான குரலில் மறுத்தார். நான் கண்களை திறக்கவில்லை.
அப்பா அம்மாவிடம் என்ன சொல்கிறார் என்று கேட்க விரும்பினேன். நான் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன். இது சத்தியம் என்று அப்பாவின் குரல் கேட்டது. அதில் ஒரு இனிமையான அன்பும் தெரிந்தது. எனக்கு உங்களோடு வர விருப்பமில்லை. நீங்கள் இப்பொழுது இப்படித்தான் சொல்கிறீர்கள் என்று அம்மா மீண்டும் வர மறுத்தார். நமது மகள் இப்பொழுது வளர்ந்து விட்டாள். அவள் நிறைய கேள்விகள் கேட்கின்றாள் என்பதை நீங்கள் உணர வேண்டும். ஆனால் உங்களுக்கு எதை பற்றியும் அக்கறை இல்லை என்று அம்மா மிருதுவான குரலில் அப்பாவிடம் கூறினார். அப்பா வலுக்கட்டாயமாக அம்மாவின் கையை பிடித்து இழுத்து தன்னுடன் அழைத்துச் சென்றார். எனக்குள் ஒரு விவரிக்க முடியாத பதற்றம் ஏற்பட்டது. என் தோழி சொன்ன அந்த ஆங்கில படத்தை பற்றிய விஷயம் என் மூளைக்குள் குடைந்து கொண்டே இருந்தது. 2 மணி நேரம் கடந்துவிட்டது. ஆனால் அம்மா இன்னும் திரும்பி வரவில்லை. தண்ணீர் குடிப்பதற்காக நான் சமையலறைக்கு சென்றேன். சற்று நேரத்தில் அம்மாவும் எனக்கு பின்னால் வந்தார். நான் அம்மாவை உற்று பார்த்தேன். அவர் தலைமுடி கலைந்திருந்தது. தோள்பட்டை பகுதி சட்டை கிழிந்து இருந்தது. அதை பார்த்து நான் அதிர்ச்சி அடைந்தேன். என் பார்வை உணர்ந்த அம்மா உடனே முந்தானையால் தன்னை மறைத்துக் கொண்டார். ஏன் இவ்வளவு நேரம் விழித்திருக்கிறாய் என்று அம்மா என்னிடம் கேட்டார். நான் தண்ணீர் குடிக்க எழுந்ததாக பொய் சொன்னேன். அம்மா என்னுடன் அறைக்கு திரும்பினார். நான் கண்களை மூடிக்கொண்டு தூங்குவது போல நடிப்பேன். ஆனால் அம்மாவின் விம்மல் சத்தம் எனக்கு கேட்டுக்கொண்டே இருந்தது. எழுந்து சென்று அம்மாவுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும். மனதில் உள்ள கேள்விகளை கேட்க வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் நான் மௌனமாக படித்திருந்தேன். மறுநாள் காலை அப்பா ஒரு இளைஞரை போல தயாராகி அறையிலிருந்து வெளியே வந்தார். அப்பாவின் வருமானம் குறைவுதான். ஆனால் அவர் எப்போதும் மகிழ்ச்சியாக சிரித்துக்கொண்டே இருப்பார். ஒரு பெரிய செல்வந்தரை போல தயாராகி வேலைக்கு செல்வார். என் அப்பாவை வெறுப்புடன் பார்த்தபடியே நான் பள்ளிக்கு சென்றேன். நாள் முழுவதும் அம்மாவின் கிழிந்த சற்றையை பற்றியே என் சிந்தனையில் ஓடிக்கொண்டிருந்தது. பள்ளியிலிருந்து திரும்பும் வழியில் என் அம்மாவின் தோழரை சந்தித்தேன். அவர் என்னை அவர் காலில் ஏற்றிக் கொண்டார். நான் யோசிக்காமல் அவருடன் சென்றேன். என் அம்மாவின் தோழர் என் முகத்தை பார்த்து, "உனக்கு என்ன கவலை? ஏன் இப்படி தொலைந்து போனது போல் இருக்கின்றாய்?" என்று கேட்டார். நான் உணர்ச்சி வசப்பட்டு அவரிடம் எல்லா உண்மைகளையும் சொன்னேன். அதை கேட்டு, "அவர் உன் அப்பா ஒரு நல்ல மனிதன் இல்லை என்பது உனக்கு தெரியுமா? உங்கள் அம்மாவிற்கு அவரிடமிருந்து ஏன் விடுதலை பெற்றுத் தரக்கூடாது? எவ்வளவு காலம் இந்த துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பார் அவர்?" என்று கேட்டார். அவர் சொன்னதைக் கேட்டு என் உணர்வுகள் உறைந்து போனது. நான் அப்பாவை பிரிவதைப் பற்றி என்னால் கற்பனை கூட செய்ய முடியவில்லை. ஏனென்றால் அப்பா என்னிடம் ஒருபோதும் சத்தமாக பேசியது கூட இல்லை. அப்படிப்பட்டவரை நான் எப்படி கொடூரமானவர் என்று சொல்ல முடியும்? மூடிய அறைக்குள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இடையில் என்ன நடக்கிறது என்று எனக்கு தெரியாது. அம்மாவின் நண்பர் சொன்னதை கேட்டு நான் சிந்தனையில் விழுந்தேன். எவ்வளவு யோசித்தாலும் அப்பா எனக்கு தீமை செய்ததாக ஒரு விஷயம் கூட ஞாபகம் வரவில்லை. ஆனால் அம்மாவின் கண்ணீர் அவரை ஒரு குற்றவாளியாக காட்டியது. அம்மாவின் நண்பர் என்னை வீட்டில் விட்டுவிட்டு அவரும் உள்ளே வந்தார். எங்களை பார்த்ததும் அம்மா மகிழ்ச்சி அடைந்தார். உணவு பரிமாறினார். நான் மிகவும் சோர்வாக இருந்ததால் தூங்குவதற்கு என் அறைக்கு வந்தேன். அப்பொழுது என் அம்மாவின் நண்பர் அம்மாவுடன் அமர்ந்திருந்தார். எனக்கு தூக்கம் வரவில்லை. அப்பாவை பற்றி அம்மாவின் நண்பர் சொன்னதை நினைத்துக் கொண்டிருந்தேன். அம்மா அப்பாவின் அறைக்குள் சென்று 3 நாட்கள் ஆகிவிட்டன. கடந்த 3 நாட்களாக அவர் என்னுடன் தான் தூங்கினார். என்னுடைய இருக்கும்பொழுது அம்மா நிம்மதியாக மகிழ்ச்சியாகவும் இருந்தார். அப்பாவின் நடத்தை எப்பொழுதும் ஒரு மாதிரியாக தான் இருந்தது. எந்த நாளில் அவர் அம்மாவை தன் அறைக்கு அழைத்துச் செல்கிறாரோ அன்று அவர் வழக்கத்தை விட அதிக மகிழ்ச்சியாக இருப்பார். 4வது நாள் அப்பா மீண்டும் அம்மாவை தன் அறைக்கு அழைத்துச் சென்றார். நான் இரவு முழுவதும் நிம்மதியின்றி புரண்டு கொண்டிருந்தேன். அன்று காலை அம்மா அப்பாவின் அறையிலிருந்து வெளியே வந்தபோது அவரால் சரியாக நடக்கக்கூட முடியவில்லை. அவர் ஒரு காலை தரையில் தேய்த்து தேய்த்து மிகுந்த சிரமத்துடன் நடந்து வந்தார். "அம்மா, உன் காலில் என்ன ஆனது?" என்று நான் கேட்டேன். அதற்கு அவர் சின்ன சின்ன விஷயங்களை கவனிப்பதை விட்டுவிட்டு, "படிப்பில் கவனம் செலுத்து, 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் சரியாக வரவில்லை என்றால் அதற்கு உன் அப்பா என்னை தான் காரணமாக்குவார்" என்றார். அம்மாவின் கண்களிலிருந்து கண்ணீர் சொட்டத் தொடங்கியது. அவர் அப்பாவுக்கு காலை உணவை தயாரிக்க சென்றார். அதன் பிறகு அவர் சமையலறையை விட்டு வெளியே வரவில்லை. நான் அம்மாவிடமிருந்து உணவை வாங்கிக் கொண்டு அப்பாவிடம் சென்று அவர் என்னிடம் என் படிப்பை பற்றி விசாரித்தார். அப்பாவின் குரலில் இவ்வளவு இனிமை இருந்தது. அவரது இந்த இரட்டை வேடத்தை பார்த்து நான் வியப்படைந்தேன். அவர் ஒருபோதும் கொடூரமானவராக தெரியவில்லை. ஆனால் அம்மாவின் நிலைமையை அப்பாவின் கொடுமையை உரக்கச் சொன்னது. நான் அப்பாவிடம், "அம்மா இல்லாமல் எனக்கு தூக்கம் வருவதில்லை. அதனால் இரவு நேரத்தில் அம்மாவை உங்கள் அறைக்கு அழைக்காதீர்கள்" என்று கூறினேன். அதைக் கேட்ட அப்பா புன்னகைத்தார். "நான் எப்போதாவது தான் உன் அம்மாவை அழைக்கின்றேன். நான் அம்மாவின் மீது எனக்கு உரிமை இருக்கிறது. நான் அவள் மீது மிகுந்த அன்பு வைத்திருக்கின்றேன்" என்றார். அப்பாவின் இந்த வார்த்தையை கேட்டதும் என் இரத்தம் கொதித்தது. ஏனென்றால் அவரது அன்பின் லட்சணத்தை தான் நான் தினமும் பார்த்துக் கொண்டிருந்தேனே. ஆனால் அப்பாவிடம் எதையும் பேசும் தைரியம் எனக்கு இல்லை. அதனால் மௌனமாக பள்ளிக்கு சென்றேன். வகுப்பில் ஆசிரியர் பாடம் நடத்தும் பொழுது முழு உண்மையையும் அறியாமல் ஒருபொழுதும் எந்த முடிவும் எடுக்காதீர்கள். அது உண்மையை எப்போதும் ஆபத்தானது. ஒரு மனிதனை அழித்துவிடும் என்று கூறினார். ஆசிரியரின் அந்த பேச்சு என் மனதில் ஒரு வாசலை திறந்தது.
அப்பாவின் முழு உண்மையை அறிந்து என் அம்மாவிற்கு அவரிடமிருந்து விடுதலை பெற்று தர வேண்டும் என்றிருந்தது. எனக்கு இப்போது வேண்டுமானாலும் உதவ தயார் என்று அம்மாவின் நண்பர் வாக்குறுதி அளித்தார். நான் உருவத்தில் அப்படியே என் அம்மாவைப் போலிருந்தேன். இன்றிரவு நானே அம்மாவிற்கு தூக்க மாத்திரையை கொடுத்து உறங்க வைத்தேன். அம்மாவின் போர்வையை போற்றிக் கொண்டு அவரின் அறைக்கு சென்றேன். ஒரு சிறிய மின்விளக்கு மட்டுமே எரிந்து கொண்டிருந்தது. அந்த இருட்டில் அப்பா என்னை அம்மா என்று நினைத்துக் கொண்டார். என் அம்மாவின் பெயரை கூப்பிட்டு, "நீயே இன்று என் அறைக்கு வந்திருப்பது அதிர்ஷ்டம்" என்றார். அப்பா மிகுந்த மகிழ்ச்சியுடன் என் அருகில் வந்து என் கையை பிடித்து அருகில் அமர்ந்தார். என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் உண்மையை அறிய நான் துணிந்தேன். மல்லிகா மகள் வளர்ந்து விட்டாள் என்று சொல்லி நீ என்னிடமிருந்து தூரமாகி விட்டாய். உன்னை வழுக்காட்டாயமாக என் அறைக்கு அழைக்க வேண்டிய நிலைக்கு என்னை தள்ளிவிட்டாய். உன் மீது எனக்கு இருக்கும் உரிமை இருக்கிறது அல்லவா? மகள் வளர்ந்து விட்டதால் அவள் பெற்றோர்கள் ஒரு அறையில் தங்குவதை புரிந்து கொள்ளாத அளவிற்கு அவள் ஒன்றும் செய்யவில்லை என்றார். நீ நாள் முழுவதும் வேலை செய்து களைத்துப் போயிருக்கின்றாய். நிம்மதியாக என்னுடன் உறங்கு, உன்னை நான் அருகில் பார்ப்பது எனக்கு மகிழ்ச்சி என்றார். அப்பா இருட்டில் என் முகம் அவருக்கு தெரியவில்லை. அவரே என்னை தலையணையில் படுக்க வைத்தார். அதன் பிறகு அவர் சொன்னதை கேட்டு என் உணர்வுகள் நிறைந்து போன. அதன் பிறகு அவர் சொன்னதை கேட்டு என் உணர்வுகள் உறைந்து போன. உன் தோழன் மீண்டும் நம் வீட்டிற்கு வரத் தொடங்கியிருப்பதை நான் அறிவேன். ஆனால் நமக்கு ஒரு மகள் இருக்கின்றாள். அவன் நல்லவன் இல்லை. அவன் ஏற்கனவே உன் வாழ்க்கையை அழிக்கப் பார்த்தான். இன்று வீட்டில் வளர்ந்த மகளும் இருக்கின்றார். எனவே நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றார். அப்பா, நான் அம்மா இல்லை என்று அவருடைய மகள் என்பது அவருக்கு தெரிந்திருக்கவில்லை. அவர் மெதுவாக என் தலையை தடவிவிட்டு அவர் மெதுவாக என் தலையை தடவிவிட்டு அவரும் அங்கேயே தூங்கிவிட்டார். நான் மீண்டும் அவர் அருகிலேயே படுத்திருந்தேன். ஆனால் அவர் எதையும் செய்யவில்லை. நான் மௌனமாக அறையை விட்டு வெளியே வந்தேன். அப்பா தவறாக எதுவும் செய்யவில்லை. எனவே அம்மாவின் நண்பர் மற்றும் அம்மாவை பற்றி என் மனதில் பல கேள்விகள் இருந்தன. மறுநாள் காலை அப்பால் வழக்கம் போலவே இருந்தார். அவரிடம் எந்த மாற்றமும் தெரியவில்லை. பள்ளியிலிருந்து திரும்பிய பொழுது அம்மாவின் நண்பரின் கார் வீட்டின் முன் நின்றது. நான் எப்பொழுதும் போல சத்தமாக வராமல் மெதுவாக வீட்டிற்குள் நுழைந்தேன். அம்மாவும் அவரின் நண்பரும் என் அறையில் ஒன்றாக அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். நான் அங்கே இருப்பதை அவர்கள் கவனிக்கவில்லை. என் காதுகளால் கேட்ட அந்த விஷயம் என் உணர்வுகளை சிதைத்தது. ஒரு செய்தியை நான் அறிய துணிந்த அந்த உண்மை இவ்வளவு பயங்கரமானதாக இருக்கும் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. அம்மா சிரித்துக்கொண்டே அவர் நண்பரிடம் சொல்லிக் கொண்டிருந்தார். நான் என் மகளின் மனதில் அவள் அப்பாவிற்கு எதிரான வெறுப்பு விதையை ஆழமாக விதைத்து விட்டேன். என் மகள் தன் அப்பாவுக்கு எதிராக நிற்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை. அந்த கிழவன் என்னை வலுக்கட்டாயமாக கட்டிவிட்டான். ஆனால் எனக்கு இப்பொழுது விடுதலை வேண்டும். அவர் அறைக்கு அழைத்துச் சென்று என்னிடம் பேசிக்கொண்டே தூங்கிவிடுவார். ஆனால் நான் அறையை விட்டு வெளியே வரும்போது நானே என் தோற்றத்தை கலைத்துக் கொள்கிறேன். அவர் என் மீது கொடுமை செய்கிறார் என்பதை மகளின் மனதில் நன்றாகவே பதித்து வைன். ஒருமுறை நானே புரிந்து கொண்டேன். நான் அவரிடமிருந்து பிரியும் போது என் மகள் எனக்கு கேடயமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். என் மகள் உலகத்திடம் என் நிலவரத்தையும் அவள் அப்பாவின் கொடுமைகளையும் சொல்வாள். பிறகு நான் என் மகளுடன் உன் வாழ்க்கையில் வந்து விடுவேன். அம்மாவின் தோழர் சிரித்துக்கொண்டே சொன்னார். ஆமாம், நானும் அவளிடம் சொல்லிவிட்டேன். எப்போது உதவி தேவைப்பட்டாலும் நான் வருவேன் என்று. அம்மாவின் தோழர் அம்மாவின் கையை பிடித்துக் கொண்டு சொன்னார். அன்று என் குடும்பத்தினர் திருமணமான பெண்ணுடன் உறவு வைப்பது தவறு என்று என்னை திட்டி முடக்கியதால் உன்னை விட்டேன். ஆனால் இப்பொழுது என்னை தடுக்க யாருமில்லை. நான் உன்னையும் என் மகளையும் முழு மனதோடு ஏற்றுக்கொள்வேன். ஆனால் உன் கணவர் கொடூரமானவர் இல்லை. இந்த உண்மை மட்டும் உன் மகளுக்கு தெரியக்கூடாது. உன் மகள் நாம் இருவரையும் ஒன்று சேர்க்கப் போகின்றாள். அம்மாவும் அம்மாவின் தோழர் அவர்களும் நினைத்தது போலவே எல்லாம் நடக்கும் என்று நம்பி சிரித்தனர். ஆனால் என் காலடியில் தரை நழுவுவது போல் இருந்தது. நானும் வந்தேன். என் அம்மா என்னை மட்டுமல்ல, என் அப்பாவையும் ஏமாற்றிக் கொண்டிருந்தார். அவர் என் அப்பாவின் வீட்டிலேயே வளர்ந்து கொண்டு மற்றொரு ஆளிடம் சேர்ந்து மற்றொரு ஆளிடம் சேர்ந்து சதி செய்து கொண்டிருந்தார். என்னை பார்த்ததும் அம்மாவும் அப்பாவின் நண்பரும் தள்ளி அமர்ந்தனர். என்னை சமாளிக்க ஒரு சாக்லேட்டை கொடுத்தார். நான் அதை வாங்காமல் அம்மாவின் முகத்தை பார்த்து உறுதியான குரலில் கேட்டேன். அப்பாவால் உங்களுக்கு என்னதான் பிரச்சனை என்று இப்போது நீங்கள் சொல்லித்தான் ஆக வேண்டும். அம்மா தயங்கிக் கொண்டே உண்மையை சொன்னார். ஆனால் அம்மாவின் நண்பர் அவரை திருமணம் செய்வதற்கு பதிலாக துபாய்க்கு வேலைக்கு சென்று விட்டார். காதலை விட தன் எதிர்காலம் முக்கியம் என்று அவர் நினைத்தார். ஆனால் அம்மாவின் மனசுல அம்மாவின் நண்பரின் நினைவு குறையவில்லை. அம்மாவுக்கு அப்பாவை திருமணம் செய்து கொள்ள விருப்பமில்லை. அம்மாவின் குடும்பத்தினர் அப்பாவை அவருக்கு தேர்ந்தெடுத்தனர். அம்மா இளமையாகவும் அழகாகவும் இருந்தார். ஆனால் அப்பாவோ அவரை விட 10 வயது மூத்தவர் மற்றும் சாதாரண தோற்றம் கொண்டவர். அம்மாவின் மனதில் அம்மாவின் நண்பர் அழகாக தெரிந்ததால் அம்மாவுக்கு அப்பாவை திருமணம் செய்வதில் விருப்பமில்லை. வீட்டினர் கட்டாயத்தால் அம்மா அப்பாவை திருமணம் செய்து கொண்டார்.
ஆனால் ஒருபோதும் அவரை மனதார ஏற்கவில்லை. இந்த உறவு அவருக்கு ஒரு சுமையாகவே இருந்தது. திருமணமான ஓராண்டில் நான் பிறந்தேன். 8 ஆண்டுகளுக்கு பிறகு அம்மாவின் நண்பர் மீண்டும் வெளிநாட்டிலிருந்து ஊருக்கு திரும்பி போய், அம்மாவின் நண்பர் மீண்டும் வெளிநாட்டிலிருந்து ஊருக்கு திரும்பி வந்து, அம்மாவை கண்டதும் அவருக்கு மீண்டும் காதல் பிறந்தது. அம்மாவும் தன் பழைய காதலுக்கு கட்டுப்பட்டு, அம்மாவின் நண்பரை ரகசியமாக சந்திக்கத் தொடங்கினார். ஆனால் சில நாட்களிலே இந்த விஷயம் பெரியம்மாவுக்கு தெரிந்துவிட்டது. அவர் குடும்பத்தினர் அனைவரையும் அம்மாவை பற்றி தவறாக பேசத் தொடங்கினார். அப்பாச்சட் அம்மாவை உண்மையாக காதலித்ததால் அவர் அம்மாவை பலியிலிருந்து காப்பாற்றினார். எல்லா புகார்களையும் பொய் என்று நிரூபித்தார். அப்பாட் அம்மாவுக்கு ஆதரவாக நின்றார். குடும்பத்தினர் அனைவரும் அமைதியாக ஆயினார். அம்மாவின் நண்பர் மீண்டும் கட்டாயமாக அம்மாவின் நண்பர் மீண்டும் கட்டாயமாக துபாய்க்கு அனுப்பப்பட்டார். ஒரு வருடத்திற்கு முன்பு அம்மாவின் நண்பர் நிரந்தரமாக இந்தியாவிற்கு திரும்பிய போது அந்த காதல் மீண்டும் உயிர் பெற்றது. அப்பாவை ஏற்கனவே பிடிக்காததாலும் நம் பொருளாதார நிலை சரியாக இல்லாததாலும் வெளிநாட்டு பணத்துடன் இருந்த அம்மாவின் நண்பரை தேர்ந்தெடுப்பது அம்மாவுக்கு எளிதாக இருந்தது. ஆனால் ஒரே ஒரு சிக்கல், அப்பா என் மீது மிகுந்த அன்பு வைத்திருந்தார். அம்மாவாலும் என்னை பிரிய முடியாது. அதனால்தான் அம்மா இந்த நாடகத்தை ஆடினார். என் பார்வையில் அப்பாவை ஒரு குற்றவாளியாக சித்தரித்து என் அனுதாபத்தை பெற்று என்னை தன்னுடன் அணைத்து செல்ல அவர் முயன்றார். இத்தனை ஆண்டுகளாக நான் ஒன்று மட்டும் யோசித்துக் கொண்டிருந்தேன். என்னிடம் ஒருபோதும் சத்தமாக பேசாத அப்பா மூடி அறைக்குள் அம்மாவிடம் எப்படி கொடுமையாக நடந்து கொள்ள முடியும்? நாம் அம்மாவிடம் தெளிவாக சொல்லிவிட்டேன். உங்களுக்கு உங்கள் நண்பர் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்றால் செல்லுங்கள். ஆனால் என் அப்பாவை போன்ற ஒரு வெகுளித்தனமான மற்றும் உண்மையான மனிதரை என்னால் விட்டுவிட முடியாது. அம்மாவின் நண்பர் ஏற்கனவே அம்மாவை 2 முறை கைவிட்டார். அவரிடம் எப்படி அம்மா 3வது முறையாக எதிர்பார்ப்பு வைத்திருந்தார் என்று எனக்கு புரியவில்லை. அம்மாவின் நண்பர் கண்களில் எனக்கான ஒருவித வக்ரமான ஆசை முதன்முறையாக வந்தது. அந்த ஆசை நிறைவேறிய பிறகு அம்மா அவருக்கு தேவைப்பட மாட்டார் என்பது எனக்கு புரிந்தது. அம்மா எனக்கு அழகான கனவுகளை காட்டி அப்பாவை விட்டுவிட்டு அவருடன் வருமாறு என்னை கட்டாயப்படுத்தினார். ஆனால் என் அப்பாவை விட்டுவிட்டு வருவது எனக்கு அவ்வளவு எளிதான காரியமல்ல. அவர்தான் எனக்கு எல்லாமே உண்மையை மட்டும் எனக்கு தெரியாமல் இருந்திருந்தால் நான் ஏதாவது தவறான முடிவை எடுத்திருப்பேன். நல்ல வேளையாக கடவுள் புண்ணியத்தில் நான் என் கண்களால் பார்த்தேன், காதுகளால் கேட்டேன். அம்மாவும் அவருடன் செல்ல தயாராக இருந்தார். ஆனால் நான் அவர்களுக்கு வழிக்கு வரமாட்டேன் என்பதையும் அம்மாவுடன் வரமாட்டேன் என்பதையும் அம்மாவின் நண்பர் உணர்ந்திருந்த போது அவர் மீண்டும் ஒரு முறை அம்மாவை பாதியிலேயே தவிக்க விட்டு பிரிந்து சென்றார். அம்மாவின் நண்பர் அம்மாவுக்காக வரவில்லை, என் மீதுள்ள வக்ரமான எண்ணத்திற்காக தான் எங்கள் வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தார் என்பது அம்மாவுக்கு புரிந்தது. அவர் மிகவும் தந்திரமான மற்றும் வஞ்சகமான மனிதர். என் அம்மாவின் காதலை தன் சுயநலத்திற்காக பயன்படுத்திக் கொள்ள அவர் திட்டமிட்டார். உணர்ச்சிகருக்கு அடிமையாகிதான் எவ்வளவு பெரிய தவறு செய்து துணிந்தோம் என்பதை அம்மா அப்பொழுதுதான் உணர்ந்தார். ஒருவேளை நானும் அம்மாவும் அவரிடம் சேர்ந்திருந்தால், பெரியம்மா, என் அம்மாவின் கௌரவத்தை சிதைத்தது போல அவரும் என் கௌரவத்தை சிதைத்திருப்பார். அம்மா செய்த எந்த புண்ணியமோ தெரியவில்லை. நாங்கள் இருவரும் அந்த வஞ்சகனின் பிடியிலிருந்து தப்பித்தோம். இரவு அப்பா வீட்டிற்கு வந்தபோது அம்மா அவராகவே முன்வந்து அப்பாவுக்கு உணவு பரிமாறினார். தனது படுக்கையை அப்பாவின் நாளைக்கு மாற்றிக்கொண்டார். அப்பாவினுடைய மகிழ்ச்சியை பார்க்க எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அப்பா உண்மையிலேயே அம்மாவை நேசித்தார். அதனால்தான் அம்மாவின் தவறுகளை இத்தனை காலம் மன்னிச்சு ஏற்றுக்கொண்டார். இத்தனை ஆண்டுகளில் முதன்முறையாக அம்மா தன் தவறுகளை உணர்ந்து அப்பாவை முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டார். மறுநாள் காலை அம்மாவும் அப்பாவும் சிரித்துக்கொண்டே அறையை விட்டு வெளியே வந்தனர். அதை பார்த்தபோது என் இதயத்திற்கு மிகுந்த நிம்மதி ஏற்பட்டது. என் பெயர் காயத்ரி. என் வீட்டிற்கு நான் ஒரே பெண்தான். எனக்கும் சரத் என்பவருக்கும் வீட்டில் இருக்கும் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் நடந்தது. அவர் வெளிநாட்டில் வேலை பார்ப்பதாகவும் மிகப்பெரிய பணக்கார குடும்பம் என்றும் சொல்லி அதிக வரதட்சணையோடு என்னை திருமணம் செய்து கொண்டார்கள். பணக்கார ஆடம்பர வாழ்க்கையை தன் மகளுக்கு அமைத்து தர வேண்டும் என்று என் அப்பா அதிக கடன் வாங்கி எனக்கு திருமணம் செய்து வைத்தார். ஆரம்பத்தில் என் திருமண வாழ்க்கை நன்றாகத்தான் இருந்தது. எங்களுக்குள் திருமணமாகி 3 மாதத்தில் என் கணவர் மீண்டும் வேலைக்கு வெளிநாட்டிற்கு செல்ல தயாரானார். இந்த 3 மாதத்திலே நான் கர்ப்பமாகவில்லை. அதனால் என் மாமியார் இவருக்கு ஏதோ குறைபாடு இருக்குமோ என்று சந்தேகித்து என்னை கொஞ்சம் கொஞ்சமாக வார்த்தைகளால் காயப்படுத்த ஆரம்பித்தார். ஆனால் என் கணவர், அம்மா, திருமணமாகி 3 மாதம்தான் ஆகிறது, ஏன் அவளை இப்படி பேசுகிறீர்கள் என்றார். பார்த்துக்கலாம் விடுங்கம்மா என்று சொல்லிவிட்டு அவர் வெளிநாட்டுக்கு கிளம்பிவிட்டார். ஒரு நாள் நான் சமையல் வேலை செய்து கொண்டிருக்கும் போது என் மாமியார் டேபிளில் இருந்த போனை கீழே தள்ளிவிட்டு உடைத்து விட்டார். தெரியாமல் கைதாவரி கீழே விழுந்து விட்டது, சாரி மருமகளே என்று அவர் என்னிடம் கூறினார். அவரிடம் நான் எதுவும் எதிர்த்து பேசவில்லை. பரவாயில்லை, இருக்கட்டும் அத்தை என்றேன். அதன் பிறகு என் அத்தைக்கு போன் செய்யும் போதுதான் என்னிடம் பேசுவார் என் கணவர். என் ரூமில் வைத்து பேச சென்றால், ஏன் தனியாக பேசுகிறாய், இங்கே இருந்து பேசு, அப்படி என்னதான் ரகசியம் பேச நினைக்கின்றாயோ
என் பையனை வளைத்து உன் கைக்குள் போட்டுவிடலாம் என்று நீ நினைத்து இதெல்லாம் செய்கிறாயா என்று தவறான வார்த்தைகளை பயன்படுத்தினார். நாட்கள் செல்ல செல்ல என் கணவரிடம் நான் சரியாக பேச முடியவில்லை. என் அம்மா அப்பா வீட்டிற்கு செல்ல என் மாமியார் அனுமதிக்கவில்லை. என் பெற்றோர் என்னை காண இங்கு வந்தாலும் அவர்களுக்கு சரியான மரியாதை கிடைக்கவில்லை. அவர்கள் படும் அவமானத்தை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இனிமேல் என்னை பார்க்க இங்கு வராதீர்கள் என்று என் பெற்றோரிடம் கூறிவிட்டேன். என் மாமியார் என் கணவரிடம் என்னைப் பற்றி தவறாகவும் குறைவாகவும் சொல்லிக் கொண்டே இருந்தார். இதனால் என் கணவருக்கும் என்னிடம் பேசும் மார்வம் குறைந்தது. நாட்கள் செல்லச் செல்ல என்னை முற்றிலுமாக மறந்துவிட்டார் போல. இப்பொழுது பேசுவதே கிடையாது. இப்படியே 3 வருடங்கள் ஆனது. என் கணவருக்கு 1 மாதம் லீவு. வீட்டிற்கு திரும்பிய என் கணவர் என்னை பார்த்ததும் அதிர்ச்சியில் உறைந்தார். நான் பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருப்பேன். ஆனால் இப்பொழுது மெலிந்த தோற்றத்துடனும் எலும்பும் தோலுமாக பார்ப்பதற்கு ஏதோ நோய் வந்தது போல் இருந்தேன். என் கணவர் என்னிடம் உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி இருக்கிறாய் என்று கேட்டார். ஒன்றுமில்லை என்று சொன்னதுடன் நான் எந்த பதிலும் கூறவில்லை. என் மாமியார் அவளை விடு, இங்கே வா என்று என் கணவரை கூப்பிட்டுக் கொண்டு அவருக்கு பிடித்த உணவுகளை பரிமாற ஆரம்பித்தார். என் கணவர் அம்மாவுடன் மகிழ்ச்சியாக உணவருந்த சென்றாலும் என்னை கவனித்துக் கொண்டுதான் இருந்தார். நானும் என் கணவரும் தனியாக பேசிக்கொள்ள அவர் அம்மா விடவே இல்லை. அன்றிரவு வேலையெல்லாம் முடித்துவிட்டு தூங்க செல்ல 11 மணி ஆனது. எங்கள் அறைக்கு நான் செல்ல இருந்தேன். என் மாமியார், நீ எங்கே செல்கின்றாய்? அது அவன் அறை. நீ சமையலறையில் தூங்கு என்றார். நான் மறுக்கு சொல்லாமல் சமையலறைக்கு சென்றேன். 5 நிமிடமானதும் என் கணவர் என்னை தேடி வந்தார். ஏன் இன்னும் வேலை முடியவில்லையா? சமையலறையில் இருக்கின்றாய் என்று என் கணவர் கேட்க, நான் பதில் சொல்ல வரும் நேரத்தில் என் மாமியார் வந்து, அவள் இன்று உன் அறைக்கு வர முடியாது. 3 நாட்கள் கழித்துதான் அவள் உன் அறைக்கு வருவாள் என்று சொன்னார்கள். அப்பொழுது எனக்கு புரிந்தது. 3 வருடம் கழித்து வந்த என் கணவர் மனதில் பல குழப்பங்கள் இருந்தது. மறுநாள் என் அத்தை இல்லாத நேரம் என்னிடம் பேசினார். அப்பிறகு ஏன் வீட்டிலேயோ இவ்வளவு பிரச்சனைகள் என் அம்மாவிடம் செய்து கொண்டிருக்கின்றாய்? நீ நன்றாக அவரை பார்த்துக் கொள்வாய் என்று உன்னை திருமணம் செய்தேன். பொறுமையானவள் என்றெல்லாம் உன்னை நான் நினைத்தேன் தெரியுமா என்று சொன்னவுடன் எனக்கு அழுகை வந்தது. இவ்வளவுதானா? நீங்கள் என்னை புரிந்து கொண்டது உங்கள் அம்மாவின் மீது இருக்கும் அன்பை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். இந்த வீட்டிற்கு நான் உங்களை நம்பிதானே வந்தேன். நான் தவறு செய்தாலும் என்னை ஒதுக்கி வைப்பது சரியா? உங்கள் மேலுள்ள நம்பிக்கையில்தான் நான் என் உயிரை பிடித்துக் கொண்டேன். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து உங்கள் அம்மாவின் பேச்சை நான் எப்பொழுதும் மீறியதே இல்லை. நான் என் பெற்றோர்களை கூட பார்த்து 3 வருடம் ஆகிறது. அவர்களை காண நானும் செல்லவில்லை. நீங்கள் என்னுடன் இருந்த இந்த 3 மாதத்தில் என்னை எவ்வளவு நன்றாக பார்த்து கொண்டீர்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும். உண்மையிலேயே நீங்கள் ரொம்ப நல்லவர். ஆனால் உங்கள் அம்மாவின் மீது இருக்கும் பாசத்தால் என்னை ஒதுக்கி வைத்து விட்டீர்கள். இது நியாயமா என்று ஆழ ஆரம்பித்தேன். என் கண்களிலிருந்து கண்ணீர் வர ஆரம்பித்தது. சற்று நிமிடம் யோசித்து பாருங்கள். உங்கள் அம்மா சொல்வது போல நான் உங்கள் அம்மாவை கொடுமை செய்தாலோ பிரச்சனை செய்து கொண்டிருந்தாலோ இந்த தோற்றத்தில் இருந்திருப்பேனா? எனக்கு என்னவெல்லாம் நடந்தது என்று நம் வீட்டு தோட்டத்தில் வேலை பார்ப்படம் கேட்டு பாருங்கள். அப்பொழுது புரியும். இங்கு நான் ஒரு சம்பளம் இல்லாத வேலைக்காரியாக தான் இருக்கின்றேன். ஒரு வேலைக்காரியாக வேலைக்கு வந்திருந்தால் கூட எனக்கு மரியாதை கிடைத்திருக்கும். கொஞ்சம் பணமும் கிடைச்சிருக்கும். ஆனால் உங்க அம்மா என்னை எவ்வளவு கீழ்த்தனமாக நடத்துகிறார் என்று விசாரித்து பாருங்கள். நான் சொல்லும் வார்த்தையை நீங்கள் நம்ப வேண்டாம். நீங்கள் விசாரித்த பின்பு எது உண்மை என்று தெரிந்த பின்பு இதை பற்றி பேசுங்கள். ஒருவேளை இப்பொழுதும் உங்கள் அம்மாவின் பேச்சை கேட்டுக்கொண்டு என்னை ஒதுக்கி வைப்பதாக முடிவெடுத்தால் தயவு செய்து என் வாழ்க்கைக்கு ஒரு முடிவை சொல்லிவிடுங்கள் என்றேன். என் மீது அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் அவர் அம்மாவை எதிர்த்து அப்பொழுது எதுவும் செய்ய முடியவில்லை. மறுநாள் காலை அவர் அம்மா என்னை எப்படியெல்லாம் திட்டுகிறார். வேலை சொல்லியே என்னை கஷ்டப்படுத்துகிறார். எல்லாவற்றையும் என் கணவர் மறைந்திருந்து பார்த்தார். ஆனால் அதை எதையும் கவனிக்காதது போல் சிறிது நேரம் கழித்து அவர் ஹாலுக்கு வரார். அத்தனை வேலையையும் ஒத்தையில் பார்த்து என் உடம்பெல்லாம் டயர்டாக இருக்கிறதா? ஆனால் உன் மனைவியை பார். ஒருவேளை செய்யாமல் அவள் ராணி போல் இருக்கின்றாள். ஒரு வயதான மாமியாரை வேலை வாங்கிவிட்டு நாம் இப்படி ராணி போல் இருக்கலாமா என்று அவள் கொஞ்சமாக தெரிகிறதா என்று என்னை பற்றி குறை சொன்னார். அப்பொழுதுதான் என் கணவருக்கு புரிந்தது. அவர் அம்மா சொன்ன அனைத்தும் பொய் என்று நாம் எவ்வளவு பெரிய தவறு செய்துவிட்டோம். அம்மாவின் பேச்சை கேட்டுக்கொண்டு தன்னை நம்பி வந்த பெண்ணை கைவிட்டு விட்டோமே என்று குட்ட உணர்ச்சியில் என்னிடம் மன்னிப்பு கேட்டார். அவரின் தவறை உணர்ந்து என்னிடம் மன்னிப்பு கேட்ட பிறகு, இந்த வீட்டிற்கு நீயே ராணி, உன் கஷ்டங்கள் அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வந்துவிட்டது. உன் பொறுமையை நினைத்து நான் பெருமைப்படுகின்றேன். உன்னிடத்திலே வேற ஒரு பெண் இருந்தால் நிச்சயம் எனக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாளா என்று நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. இப்படிப்பட்ட உனக்கு என்றும் நான் நன்றி கடனுடன் இருப்பேன். இனிமேல் உன்னை நன்றாக பார்த்துக் கொள்வது என் பொறுப்பு என்று என் கணவர் கூறினார். தவறு செய்த அவர் அம்மாவையும் திட்டினார். அது மட்டுமில்லை, இனிமேல் காயத்ரி, இந்த வீட்டு முதலாளி அவளை எந்த வேலையும் நீங்கள் செய்யவே சொல்லாதீர்கள். நீங்கள் எங்கம்மா, உங்களையும் நான் கஷ்டப்படுத்த விரும்பவில்லை.
வீட்டு வேலைக்கு நான் ஒரு ஆளை நியமித்திருக்கின்றேன். உங்கள் மகள் நல்லா இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தது போலதான், அவள் பெற்றோரும் அவள் நல்லா இருக்க வேண்டும் என்று என்னை நம்பி திருமணம் செய்து வைத்தார்கள். இப்படி ஒரு அநியாயம் செய்துவிட்டீர்களே அம்மா! அவளிடத்திலே உங்கள் மகனோ அல்லது மகளோ இருந்திருந்தால், இவ்வளவு பெரிய கஷ்டத்தை நீங்கள் இப்படி செய்திருப்பீர்களா என்று நான் நினைக்கவே இல்லை அம்மா. இவ்வளவு பெரிய கஷ்டத்தை நீங்கள் செய்திருப்பீர்களா? இப்படி நீங்கள் செய்வீர்கள் என்று நான் நினைக்கவே இல்லை என்று என் கணவர் தன்னுடைய ஆதங்கத்தை அவர் அம்மாவிடம் சொல்ல ஆரம்பித்தார். அவர் அம்மாவும் தன் தவறை உணர்ந்து விட்டார். எனக்கு உன் மனைவி எங்கே? என்னிடமிருந்து உன்னை பிரித்து விடுவாளோ என்ற பயத்தில் இப்படி செய்துவிட்டேன். என்னை மன்னித்து விடுப்பா. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், நான் செய்ததற்கு அவள் ஒரு முறை கூட எதிர்த்து பேசியதில்லை. என்னை திட்டியதும் இல்லை. இவ்வளவு பொறுமையான பெண் நிச்சயம் என்னையும் ஒரு அம்மாவைப் போல்தான் பார்த்துக் கொள்வாள். நான் தான் தவறு செய்துவிட்டேன். என் தவறை இப்பொழுது உணர்ந்து விட்டேன் என்று என் மாமியார் மனம் திருந்தினார். இந்த 3 வருடம் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தேனோ, அதைவிட பல மடங்கு இப்பொழுது நான் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஒரு பெண் பொறுமையாக நிதானத்துடன் இருந்தால் அவள் நினைத்த எதையும் சாதிப்பாள் என்பதற்கு என் வாழ்க்கை ஒரு உதாரணம். இப்பொழுது என் ஊரில் வாழ்க்கை கிடைத்தால் காயத்ரிக்கு கிடைத்தது போல் ஒரு வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்று சொல்லும் அளவிற்கு என் வாழ்க்கை நல்லபடியாக அமைந்திருக்கிறது. நானும் என் மாமியாரின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அவரை என்னை சொந்த அம்மா போல பார்த்து கொண்டேன். இப்பொழுது நான் 3 மாத கர்ப்பமாக இருக்கின்றேன். என் அம்மா அப்பாவை பார்த்து 3 வருடம் ஆகிறது. அவர்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருந்தது. என் ஆசையை புரிந்து கொண்ட என் மாமியார் நேரில் சென்று என் அம்மா அப்பாவிடம் நடந்ததற்கு மன்னிப்பு கேட்டு அவர்களை இங்கே கூட்டி வந்தார்கள். நான் செய்ததற்கு நீங்கள் காயத்ரிக்கு குழந்தை பிறக்கும் வரை இங்கேதான் இருக்க வேண்டும். உங்கள் மகள் அருகிலிருந்து அவளை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று என் அம்மா அப்பாவை அழைத்து வந்தார். இப்பொழுது ஒரே வீட்டில் என் அம்மா, அப்பா, நான் என் கணவர், மாமியார் என்று சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பொறுமையும் நிதானமும் கோழைத்தனம் கிடையாது. அது புத்திசாலிகள் கையாலும் ஒரு வகையான தந்திரம்தான். சரியாக நடந்து கொண்டால் எல்லோர் வாழ்க்கையையும் நல்லதே நடக்கும். நடக்கவிருக்கும் கஷ்டத்தை மட்டும் யோசிக்காமல் என்ன செய்தால், நம் கஷ்டம் தீரும் என்று யோசித்தால், நிச்சயம் நம் வாழ்க்கையில் நாம் நினைத்தது போல் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருக்கும்.